மாணவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த ஒரு மாடல் பேப்பர் ரசாயனவியல் சார்பாக உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். எக்ஸாமும் நெருங்கி கொண்டு வருகின்றது. அவை நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பீர்கள். அவை பாடத்திட்டங்களை முடித்து இந்த அளவுக்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். எனவே நாங்கள் இந்த முறையும் இந்த புதிய மாடல் பேப்பர் ஒன்றை உங்களுக்காக அறிமுகம் செய்கின்றேன். அதிலே நீங்கள் கவனமாக பார்த்து சில பரீட்சை டெக்னிக்ஸ் போன்றவற்றை இங்கே நான் சொல்ல போகின்றேன். நீங்கள் அவற்றை கவனமாக கேட்டு அதற்குரிய முறையில் உங்கள் விடைகளை தெரிவித்து நீங்கள் முன்னேறுவீர்கள் என நான் நம்புகின்றேன். இப்போது நாங்கள் எங்களுடைய பேப்பரை நாங்கள் தொடங்குவோம். மாடல் பேப்பர் இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். பாருங்கள், முதலாவது MCQ கேள்விகளை நாங்கள் பார்க்கும்போது அந்த MCQ கேள்விகளுக்கு விடையெழுகிற தத்துவங்களை நாங்கள் இங்கே ஆராய்ந்து கொள்வோம். பின்வருவனவற்றுள் எது ஏனையவற்றிலிருந்து வேறுபட்ட இலத்திரன் சோடி கேத்திரணிதத்தை கொண்டிருக்கும்? கவனம், இந்த கேள்விகளில் நீங்கள் ஒன்றை அவதானிக்கணும். இலத்திரன் சோடி கேத்திரணிதம் இந்த சொல்ல கன பிள்ளைகள் தவறு விட்டு விடுவார்கள். இந்த மூலக்கூறுகளை கண்ட உடனேயே மூலக்கூற்று வடிவத்தை தான் அநேக மாணவர்கள் 190% மாணவர்கள் நீங்கள் மூலக்கூற்று வடிவத்தை தான் உங்களோட மனதில் படம். ஆனால் கேட்கப்பட்ட கேள்வியோ இலத்திரன் சோடி கேத்திரகணிதம். இலத்திரன் சோடி கேத்திரணம் என்பது ஒரு மூலக்கூறில் மைய அணுவில் உள்ள தள்ளுகை அலகுகளை எங்களுக்கு காட்டுகின்றது. தள்ளுகை அலகுகளுக்கு ஏற்ப அந்த இலத்திரன் சோடி கேத்திரகணிதங்கள் காணப்படும். குறித்த ஒரு மைய அணுவானது பல அணுக்கள் கொண்ட ஒரு கூறில் மின்னெதிர்த்தன்மை குறைந்த மூலகம் மைய அணுவாக தெரிவு செய்யப்படும். விதிவிலக்கு ஐதரசனும் மைய அணுவாக தெரிவு செய்யப்படுவதில்லை, புளோரினும் மைய அணுவாக தெரிவு செய்யப்படுவதில்லை. எனவே ஏனைய அணுக்களில் மின்னெதிர்த்தன்மை குறைவான மூலக அணுவானது மைய அணுவாக தெரிவு செய்யப்படும். இந்த மைய அணுவை சுற்றி இலத்திரன் சோடிகள் என குறிப்பிடும்போது பிணைப்பில் ஈடுபடுகின்ற சோடிகள் பிணைப்பு சோடிகளும் காணப்படும். பிணைப்பில் ஈடுபடாமல் தனிச்சோடிகளாகவும் அல்லது தனி இலத்திரங்களாகவும் இருக்கின்ற இலத்திரங்கள் அங்கு காணப்படும். இவற்றை இந்த சோடிகளின் தள்ளு விசை, அதாவது அவை தள்ளு விசைகள் இங்கே காணப்படுகின்றன. அதாவது இங்கே ஒரு மைய அணுவை சுற்றிய தள்ளுகை அலகுகளை கொண்டுதான் இலத்திரன் சோடி கேத்திரகணிதம் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு மைய அணுவை சுற்றி தள்ளுகை அலகு 2ஆக இருந்தால் அந்த இலத்திரன் சோடி கேத்திரகணிதம் நீர்கோடு ஆகும். மைய அணுவை சுற்றிய தள்ளுகை அலகுகள் 3ஆக இருந்தால், தள்ளுகை என குறிப்பிடும்போது தள்ளுகை அலகுகள் பிணைப்பு சோடியும் பெறும், அதே நேரத்தில் பிணைப்பில் ஈடுபடாத தனிச்சோடி தனி இலத்திரங்கள் எல்லாம் அதில் அடங்கக்கூடியதாக இருக்கும். அப்படி 3 தள்ளுகை அலகுகள் காணப்படுமாயின் அது தளமுக்கோணமாக இருக்கும். இவ்வாறு 4 தள்ளுகை அலகுகள் காணப்படுமாயின் அது நான்முகியாகவும், 5 தள்ளுகை அலகுகள் காணப்படுமாயின் முக்கோண இருகூம்பகமாகவும், 6 தள்ளுகை அலகுகள் காணப்படுமாயின் எண்முகி அல்லது சதுர இருகூம்பகமாகவும் காணப்படும். எனவே இதில் அவதானிக்கக்கூடிய பிரதானமான சொல்லு இலத்திரன் சோடி கேத்திரணிதம். அது மூலக்கூற்று வடிவம் என கேட்கும்போது நீங்கள் பிறகு தனிச்சோடி இலத்திரங்களை விட்டு ஏனையவற்றில் மூலக்கூற்று வடிவங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போது இலத்திரன் சோடி கேத்திரகணிதம் பாருங்கள். CrO2- தரப்பட்டிருக்கின்றது, HCF4 மூலக்கூறு தரப்பட்டிருக்கின்றது, IO3- தரப்பட்டிருக்கின்றது அயன், NH2- அயன் தரப்பட்டிருக்கின்றது, NH4+ அயன் தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இவற்றுக்கு நாங்கள் தள்ளுகை அலகுகளை மொத்தமாக நாங்கள் பார்த்து கொள்ளணும். CrO2- கவனியுங்கள், இதில் மின்னெதிரான மூலகம் கூடியதுக்கு அந்த மைனஸை கொடுக்கணும். அப்போ மின்னெதிரான மூலகம், அதற்குத்தான் அந்த மைனஸ் வந்து கொண்டிருக்கும். எனவே அணுவில் பங்கு பற்றும் போது இரட்டை பிணைப்பு, அதாவது 2 விலவளவை காட்டக்கூடியதாக இருக்கும். O- இந்த நாங்கள் தள்ளுகை அலகில் சேர்க்கும் போது அது ஒரு விலவளவை காட்டக்கூடியதாக இருக்கும். எனவே குரோமேட் அயனுக்கு நாங்கள் இலத்திரன் நிலை அமைப்பை நாங்கள் எழுதும் போது இங்கே பாருங்கள், CrO ஒட்சன் 2க்கும் மைனஸ், குரோமியம்
பலவளவு இலத்திரன் 6 பூர்த்தியாக்கப்பட வேண்டும். 2O இரட்டை பிணைப்பு. அப்போ 2O அணுக்கள் இரட்டை பிணைப்பை கொண்டிருக்கக்கூடியதாகவும் O- அணுக்கள் ஒவ்வொன்றும் ஒற்றை பிணைப்பால் ஈடுபடக்கூடியதாகவும் இந்த மூலக்கூறு காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே குரோமியத்தின் மொத்த பலவளவு 6 கோடுகள் அங்கே காணப்படுகின்றன. இந்த இரட்டை பிணைப்புகள் ஒற்றை பிணைப்புகள் எல்லாம் ஒரே தள்ளுகையல்கள் வெஸ்ப சோடிகளாக கருதப்படும். இரட்டை பிணைப்பு மும்மை பிணைப்பு எல்லாம் ஒரு தள்ளுகை அலகுக்குரிய வெஸ்ப சோடிகளாக கருதப்படும். எனவே குரோமியத்தை சுற்றி 4 தள்ளுகை அலகுகள் காணப்படுகின்றது. இலத்திரன் ஜோடி கேத்திரனிதம் நான்முகியாகும். அவை அது நான்முகி. இங்கே பாருங்கள் XCFO இதுக்கு மொத்தமாக இங்கே காட்ட 2 தனிச்சோடியும் இருக்கின்றது. எனவே இது ஒருபோதுமே இந்த நான்முகி வடிவ இலத்திரன் ஜோடி கேத்திரனிதத்தை கொண்டிருக்க முடியாது. அப்போ ஒன்றில் இது விடையாக வரலாம் அல்லது இது விடையாக வரலாம். இப்போது நாங்கள் அடுத்த மூலக்கூறை அடுத்ததை பார்க்கும்போது இதில் இவர் வந்தால் எங்களுக்கு தெரியும் தவறான விடை அது வந்தால் இது தவறான விடை. இது MCQ கேள்விகளை மிக இலகுவாக செய்கின்ற ஒரு முறையாகும். எனவே IO3- I 17ஆம் கூட்டம் பலவளவு 7 ஓவுக்கு ஒரு மைனஸ். அவை ஒட்சன் அணுக்கள் 2க்கும் 2 ஓவை இணைத்தால் ஒரு தனிச்சோடு மீண்டும். இங்கேயும் அயடினை சுற்றிய தள்ளுகை அலகுகள் 4 அவை நான்முகி. பாருங்கள் இதுக்கு நான்முகி இதுக்கு நான்முகி. உடனே விடை உங்களுக்கு தெரியும் XCFO தான் அதுக்குரிய விடை என்று உங்களுக்கு தெரியும். அவை நாங்கள் உங்களுடைய MCQ கேள்வி 50 கேள்வியையும் 2 மணித்தியாலத்தில் மிக குறுகிய முறையில் விடையெடுக்கக்கூடியதாக இருக்கணும். எனவே இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் இதுக்கும் ஒரே இலத்திரன் ஜோடி கேத்திரனிதம். எனவே விடை 2ஆக நாங்கள் இதை கொடுக்கலாம் என்று நீங்கள் விடையை குயிக்காக தெரிவு செய்யணும். விடையை இயல்பான முறை தெரிவு செய்யணும். 5 விடைகளையும் பார்த்து தெரிவு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இப்படியான விடைகளை கண்டுபிடித்தால் உடனடியாக தெரிவு செய்து அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாங்கள் இங்கே மற்றதை பார்ப்போம். NH2- நைதர்சன் வெளி 15ஆம் கூட்டம் 5 இலத்திரனை கொண்டிருக்கும் ஒரு மைனஸ். எனவே நைதரசனை சுற்றி மொத்தமாக 6 இலத்திரங்கள் காணப்படும். 2 தனிச்சோடி அவை 4 தள்ளுகை அலகு. இதுவும் வடிவம் நான்முகியாகும். அடுத்தது NH2+ பாருங்கள். இந்த மூலக்கூறில் 1 2 3 4 பிணைப்புச்சோடி இலத்திரங்கள் இருக்கின்றது. ஆகவே இலத்திரன் ஜோடி கேத்திரனிதம் அதுவும் நான்முகியாகும். பாருங்கள் குரோமேட்டையன் நான்முகி. XCFO எங்களுக்கு தெரிகின்றது அது தள சதுர அமைப்பில் காணப்படுகின்றது. IO3- அது இலத்திரன் ஜோடி நான்முகி. NH2- இலத்திரன் ஜோடி நான்முகி. NH4+ இலத்திரன் ஜோடி நான்முகி. ஆகவே இதில் வடிவங்கள் வித்தியாசமான வடிவத்தை உடையது. தளச்சதுரம் XCFO விடை 2 அதற்குரிய விடையாகும். அடுத்த கேள்வியை நாங்கள் முதலாவது கேள்வியை கவனமாக பாருங்கள். விடை 2 தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 2வது விடை XCA4 அதுக்குரிய 2வது விடையாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். சரி, இனி அடுத்த கூற்றை பாருங்கள் என்ன மாதிரி என்றதை பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு பௌதிக ரசாயனம் சம்பந்தப்பட்டது. மிக கவனமாக இருக்க வேண்டும். மென்னமிலம் HL அமில மூல நியமிப்புக்குரிய ஒரு காட்டியாகும். மென்னமிலம் HL அமில மூல நியமிப்புக்குரிய ஒரு காட்டியாகும். இதன் 0.2 கரைசலின் 10 சென்டிமீட்டர் கனத்துடன் 0.1 KOH கரைசலின் 15 சென்டிமீட்டர் கனம் கலக்கப்பட்டு பெறப்பட்ட விளைவு கரைசலின் pH 5.48. மென்னமிலத்தையும் ஒரு வன்மூலத்தையும் கலந்து பெறப்பட்ட கரைசல் 5.48 pH. HL அமிலத்தின் நிறமாற்றத்துக்கான pH வீச்சம் யாது? அப்போ இது பௌதிக ரசாயன கேள்வி. மிக அவதானமாக இதில் சில சொற்களை நீங்கள் பார்க்கணும். முதலாவது மென்னமிலம். அமிலங்களில் உங்களுக்கு 2 வகை இருக்கின்றது. வன்னமிலம் ஒன்று, மென்னமிலம் ஒன்று. அமிலங்கள் உங்களுக்கு தெரியும், பொதுவாக கரைசல்களில் H+ அயனை வழங்கக்கூடியவை அமிலங்கள் என்கின்ற பதம் ஆர்னியஸின் கொள்கையிலிருந்து கிடைக்கின்றது. அதேபோல இலத்திரன் ஜோடிகளை ஏற்கக்கூடியவையும் அமிலங்கள்தான், புரோத்திரன்களை வழங்கக்கூடியவையும் அமிலங்கள்தான். இந்த அமிலங்களில்
வன்னமிலம் மென்னமிலம். ஒரு நீர்க்கரசலில் முற்றாக அயனாக்கம் அடைபவை வன்னமிலங்களாகும். அமிலம் என குறிப்பிடும்போது நீர்க்கரசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து H+ அயன்களை வழங்கக்கூடியவை வன்னமிலங்களாகும். பகுதியாக அயனாக்கம் அடைந்து H+ அயன்களை வழங்கக்கூடியவை மென்னமிலங்களாகும். வன்னமிலங்களின் நீர்க்கரசல்ல அது சமநிலை இல்லாமல் முற்றுமுழுதாக அயனாகிவிடும். மென்னமிலங்களின் நீர்க்கரசல்ல மென்னமிலமும் அதிலிருந்து புறப்படுகின்ற அயன்களுடனும் அது பொதுவாக சமநிலையில் காணப்படும். எனவே பகுதியாக ஒரு பகுதி அயனாக்கம் அடைபவை எல்லாம் மென்னமிலங்களாகும். அவை மென்னமிலம் சரியோ. அமிலமூல நியமிப்புக்குரிய ஒரு காட்டியாகும். உங்களுக்கு தெரியும், எல்லா மென்னமிலங்களையும் நாங்கள் காட்டிகளாக பயன்படுத்த முடியாது. சில மென்னமிலங்கள் சில மென்காரங்களை மாத்திரம்தான் நாங்கள் நியமிப்புக்கு காட்டியாக பயன்படுத்துவோம். என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த மென்னமிலம் அல்லது அவற்றிலிருந்து பெறப்படுகின்ற அயன் ரெண்டும் அல்லது யாதாயனம் ஒன்று நிறமுடையதாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களில் தான் அது காட்டியாக பயன்படுத்தப்படும். மற்றபடி எல்லா மென்னமிலங்களையும் நாங்கள் காட்டிகளாக பயன்படுத்த முடியாது. எனவே இந்த HL அமிலம் ஒரு காட்டிக்குரிய அமிலம் என்று சொன்னால் HL இந்த அமிலம் அது நிறமுடையதாக இருக்க வேண்டும். அல்லது H+ அயன்களுக்கு நிறம் இல்லை, அதிலிருந்து வருகின்ற L- அயன்கள் கரைசலில் நிறமுடையதாக இருக்கும். அப்போதுதான் நிறமாற்றங்களை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்டதுதான் எங்களுக்கு அமிலங்கள் காட்டிகளாக இங்கு தெரிவு செய்யப்படுகின்றன. பாருங்கள், அப்போ இங்கே சேர்க்கப்பட்டதை இதை அவதானிங்கள். அப்போ இங்கே நாங்கள் அந்த காட்டி என்றால் என்ன? அடுத்த பதம் காட்டி. உங்களுக்கு தெரியும், பாருங்கள், pH மாற்றத்துடன் நிறத்தை மாற்றக்கூடிய பதார்த்தங்கள் காட்டிகள் எனப்படும். இந்த மென்னமிலம் காட்டியாக பயன்படுத்த அமில ஊடகத்தில் ஒரு நிறத்தை தரும். HL என்ன நிறமோ அதான் அமில நிறமாக இருக்கும். கார ஊடகத்தில் இன்னொரு நிறத்தை தரும், அது அந்த L- நிறமாக உங்களுக்கு இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ இவ்வாறு அமில ஊடகம் கார ஊடகம் என்பவற்றில் இந்த அமிலங்கள் நிறங்களை உடையதாக இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் சொல்ல போகிறோம் ஒரு காட்டி, அதாவது pH கரைசலின் pH மாறும்போது நிறத்தை மாற்றக்கூடிய பதார்த்தங்கள் பொதுவாக காட்டிகளாகும். அவை அமிலமூல காட்டிகளும் இருக்கின்றது, ஒட்சியேற்றல் தாழ்த்தல் காட்டிகளும் இருக்கின்றது. அமிலமூல காட்டிகளாக ஃபினோல்தலீன், மெதைல் செம்மஞ்சள், மெதைல் சிவப்பு போன்றவை பயன்படுத்தப்படும். அவை இது காட்டி அமிலங்கள். அப்போ இந்த அமிலங்களை காட்டியாக நாங்கள் பயன்படுத்திக்க பிள்ளைகள் நீங்கள் அவதானிக்கணும். என்னென்னு சொன்னால், நடுநிலை ஒரு அமிலத்தை மூலத்தால் நடுநிலையாக்கப்படும் போது சமநிலை புள்ளிக்கு அண்மையில் அமிலம் மூலத்தால் நடுநிலையாக்கப்படும் அந்த சமநிலை புள்ளிக்கு அண்மையில் pH சடுதியாக மாற்றமடையும். சமநிலை புள்ளிக்கு அண்மையில் pH சடுதியாக மாற்றமடையும். எனவே இந்த சடுதியான pH மாற்றத்தில் காட்டியொன்றின் வீச்சம் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அமைந்து காணப்படுமாயின் அந்த காட்டிய இப்படியான நியமிப்புகளுக்கு நாங்கள் பயன்படுத்த முடியும். எனவே அதுக்கு நாங்கள் அந்த வீச்சங்களை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இப்போது எங்களுக்கு அந்த வீச்சம் என்றால் என்னன்றதை இப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ காட்டி மென்னமிலம் தெரியும், எல்லா மென்னமிலத்தையும் காட்டியாக பயன்படுத்த முடியாது என்பதும் தெரியும். சில மென்னமிலங்களை காட்டியாக பயன்படுத்தலாம் என்பது தெரியும். அவற்றுக்கு மென்னமிலங்களுக்கும் அயன்களுக்கும் 2:1 நிறம் இருக்கணும் அல்லது 2க்கு நிறம் இருக்கணும் என்பதும் தெரியும். சடுதியான pH மாற்றத்தில் காட்டியின் வீச்சத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த வீச்சம் என குறிப்பிடும் போது, காட்டியின் pH வீச்சம் என குறிப்பிடும் போது மிக அவதானமாக இருக்கணும். கீழ் எல்லைக்குரிய நிறம், அதாவது pH கீழ் எல்லைக்குரிய நிறம் தெளிவாக காட்டும் உயர்வு pH இருக்கும். அப்போ கீழ் எல்லை நிறம் காட்டும் உயர்வு pH இருக்கும். மேல் எல்லை காரங்களுக்குரிய மேல் எல்லைக்குரிய நிறம் காட்டும் இழிவு pH இருக்கும். இடைப்பட்ட ஆயிடை காட்டியின் வீச்சமாகும். பாருங்கள், காட்டிகள் தெளிவான கீழ் எல்லைக்குரிய நிறங்காட்டும் உயர்வு pH இருக்கும், மேல் எல்லைக்குரிய நிறங்காட்டும் இழிவு pH இருக்கும். இடைப்பட்ட ஆயிடை காட்டியின் pH வீச்சமாகும். அதான் கேட்கப்பட்டது pH வீச்சம். ஒரு மென்னமில காட்டியின் pKa தெரியுமாக இருந்தால், pKa சமன் -log10 Ka, மென்னமில காட்டியின் pKa தெரியுமாக இருந்தால் காட்டியின் வீச்சம் காணப்படுவதற்குரிய சமன்பாட்டை பிள்ளைகள் யோசிங்க பார்ப்போம்.
நீங்கள் படித்ததை பிகேஏ தெரிந்தால் எவ்வாறு இந்த காட்டியின் வீச்சத்தை காணலாம் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் கற்றிருப்பீர்கள் நல்லாக. பிகேஏ சயோண்டுக்கும் பிகேஏ சகவுண்டுக்கும் இடைப்பட்ட ஆயுடு தான் காட்டியின் வீச்சமாகும். பிகேஏ சயோண்டுக்கும் பிகேஏ சகவுண்டுக்கும் இடைப்பட்ட ஆயுடை காட்டியின் வீச்சமாகும். எனவே இந்த மென்னமிலங்களின் கேஏ அல்லது பிகேஏ தெரியுமாக இருந்தால் நாங்கள் காட்டியின் வீச்சத்தை கணித்து கொள்ள முடியும். பிகேஏ சயோண்டு கீழெல்லைக்குரிய நிறம் காட்டும் உயர்வு பிஹெச். பிகேஏ சகோண்டு மேலெல்லைக்குரிய நிறம் காட்டும் இழிவு பிஹெச். இரண்டுக்கும் இடைப்பட்டதுதான் இந்த காட்டியின் வீச்சமாகும். அப்போ நாங்கள் இந்த கணித்தலில் இந்த பிகேஏ கணித்தால் காட்டியின் வீச்சத்தை இலகுவில் நாங்கள் கணித்து கொள்ள முடியும். எனவே இந்த தரவுகளை அவதானியுங்கள். இந்த பிகேஏ தெரிந்தால் இந்த காட்டியின் வீச்சங்களை நாங்கள் கணிக்கலாம். உதாரணமாக பிகேஏ 4 என்றால் 1 கழித்தால் 3, 1 கூட்டினால் 5, எல்லாம் அந்த ரேஞ்சில் தான் விடைகள் இருக்கின்றது. அப்போ பிகேஏ பெருமானம் எவ்வாறு கணிக்கப்படும் என்பதை நாங்கள் இப்போது பார்த்துக்கொள்வோம். பாருங்கள். எனவே மென்னமிலத்திற்கும் வெண்காரத்துக்குமான தாக்கம் அமில மூல தாக்கம். ஏச்சல் மென்னமிலம், KOH வெண்காரம் உப்பையும் நீரையும் விளைவாக தரும். உப்பு KlH2OL உப்பு நீரும் விளைவாக. HL KOH KlH2O உப்பு நீரும் விளைவாக வரும். இப்போ நாங்கள் கல்குலேஷனை நாங்கள் காட்டணும். என்ன மாதிரிண்டா எவ்வளவு HL மோல் எங்கள்கிட்ட இருக்கின்றது, எவ்வளவு KOH அங்கு சேர்க்கப்பட்டது, 2 மூலம் என்ன, எவ்வளவு உப்பு உருவாகி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். எனவே சேர்க்கப்பட்ட மென்னமிலம் HL மோல் செறிவு கனவளவு 10^3, செறிவு 0.2 கனவளவு 10 சென்டிமீட்டர் கனம் 10^3 சுருக்கினால் மோல் டெசிமீட்டர் -3 டெசிமீட்டர் கனம் மோல் என்ற விட எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அவர்கள் இதை சுருக்கும்போது 2^10^3 மோல். எனவே நாங்கள் வைத்திருந்த இந்த மென்னமிலம் 2^10^3 மோல் அளவை கொண்டுள்ளது. சேர்க்கப்பட்ட வெண்காரம் செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 15 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்பட்டது 10^3 மோல் டெசிமீட்டர் -3 இங்கே டெசிமீட்டர் கனம் அவை மோல் அதுக்குரிய 1.5 10^3 மோல். அப்போ பாருங்கள், மென்னமிலம் HL 2^10^3 மோல், வெண்காரம் KOH 1.5×10^3 மோல். ஆனால் பீசமானம் 1:1 என்ற வீதத்தில் தான் நடக்கின்றது. 1:1 1:1. எனவே அமிலம் கூடுதலாக இருக்கிறபடியாலையும் 2^10^3 அமிலம் கூட இருக்குது, காரம் குறைவாக இருக்குது. எனவே இந்த நடுநிலையாக்கல்ல காரம் முற்றாகவே அகற்றப்பட்டுவிடும். இந்த மென்னமிலம் வெண்காரம் நடுநிலையாக்கலில் காரம் முற்றாகவே அகற்றப்படும். சேர்க்கப்பட்ட காரம் ஒன்றும் அங்கே இருக்காது. அப்போ அங்கே மென்னமிலம் மிஞ்சி இருக்கும், அதே நேரத்தில் உப்பு KL உருவாகி இருக்கும். அவ்வாறு இறுதியாக பெறப்பட்ட விளைவு கரைசலை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மென்னமிலம் HL மிஞ்சி இருக்கும், அதே நேரத்தில் அந்த உப்பு உருவாகிருக்கும். அப்போ இந்த கரைசலில் காரம் KOH இருக்காது. இந்த மென்னமிலமும் மேலதிக மென்னமிலமும் தாக்கத்தில் உருவான உப்பும் காணப்படும். அப்போ பாருங்கள், மேலதிக மென்னமிலமும் தாக்கத்தில் உருவான உப்பும் காணும். பாருங்க, 2^10^3 ஆரம்ப மோல் 1.5×10^3 KOH ஆரம்ப மோல் 0 உப்பும் இல்லை, அதில் உருவான நீரும் இல்லை. இனி தாக்கம் அடைவதை நாங்கள் பார்த்தால் குறைந்த மூல் வீதம் தாக்கம் அடையும். அப்போ இங்கே குறைந்த மூல் வீதம் 1.5 1:1 1க்கு 1 1 1 1.5 1.5 1.5 1. இது தாக்கம் அடைவதும் உருவாவதும். 1.5 10^3 HL 1.5×10^3 KH உடன் தாக்கமடைந்து 1.5 10^3 KLஐயும் 1.5 நீரையும் விளைவாது. தாக்கத்தின் பின்னர் இந்த நல்லியாக்கல் நடைபெற்ற பின்னர் மூல்களை பார்த்தீர்களாக இருந்தால் மென்னமிலம் மிஞ்சுகின்றது, KOH இல்லை, வெண்காரம் இல்லை, உப்பு காணப்படுகின்றது. இந்த உப்பு எந்த வகையான உப்பு என நீங்கள் பார்க்க வேண்டும். மென்னமில வெண்கார உப்பு. கவனம், மென்னமில வெண்கார உப்பு. உப்பு கள்ளம் 4 வகை இருக்குது. வெண்ணமில வன்மூல உப்பு,
வெண்ணமில மென்மூல உப்பு, மின்னமில வெண்மூல உப்பு, மின்னமில மென்மூல உப்பு, 4 வகை உப்புக்கள் இருக்கின்ற. அதில் இங்கே உருவான உப்பு மின்னமில வெண்கார உப்பு, KL மின்னமில வெண்காரம். நீங்கள் ஒன்று படித்தது ஞாபகம் இருக்கும், அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கரைசலை பற்றி நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீர்கள் என்று பாருங்கள். இந்த கரைசல் தாக்கத்தின் முடிவில் மின்னமிலத்தையும் அதனது வெண்கார உப்பையும் கொண்டுள்ளது. நீங்கள் படித்திருப்பீர்கள், ஒரு சிறப்பியல்பான கரைசல் மின்னமிலத்தையும் அதன் வெண்கார உப்பையும் கொண்ட கரைசல், அது பஃபர் தாங்கல் கரைசல், பஃபர் சொல்யூஷன், தாங்கல் கரைசல் என அழைக்கப்படும். இந்த தாங்கல் கரைசல் 4 வகைகளாக நீங்கள் உருவாக்க முடியும். ஒன்று, மின்னமிலத்தையும் அதன் வெண்கார உப்பையும் கொண்ட கரைசல் தாங்கல் கரைசல். 2வது, மின்னமிலத்தையும் வேறொரு மின்னமிலத்தின் வெண்கார உப்பையும் கொண்ட கரைசலும் ஒரு தாங்கல் கரைசல். அதே போன்று மின்காரத்தையும் அதன் வெண்ணமில உப்பையும் கொண்ட கரைசல் தாங்கல் கரைசல். மின்காரத்தையும் வேறோர் மின்காரத்தின் வெண்ணமில உப்பையும் கொண்ட கரைசலும் தாங்கல் கரைசல். 5வது வகை மின்கார மின்னமில உப்பு கொண்ட கரைசல் தாங்கல் கரைசல். எனவே இந்த 5 வகை தாங்கல் கரைசல்களில் தாங்கல் கரைசல் என குறிப்பிடும்போது சிறிதளவு வெண்ணமிலம் அல்லது சிறிதளவு வெண்காரம் அல்லது நீர் சேர்க்கும்போது சிறிதளவு வெண்ணமிலம் சிறிதளவு வெண்காரம் சேர்க்கும்போது pHல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாத கரைசல், pH மாற்றத்தை புறக்கணிக்கக்கூடியதாக உள்ள கரைசல், அதுதான் இந்த தாங்கல் கரைசல். எனவே அப்படிப்பட்ட ஒரு கரைசல் இந்த தாக்கத்தில் உருவாகின்றது. HL மென்னமிலம், KL அதனது வெண்கார உப்பு, ரெண்டும் சேர்ந்து ஒரு தாங்கல் கரைசலை காணப்படும். எனவே அமிலத்தின் மூல் இவ்வளவு, உப்பின் மூல் இவ்வளவு, ரெண்டும் ஒரே கனவளவில் தான் இருக்கு. அவை செறிவு வீதமும் மூல் வீதமும் இங்கு சமனாக இருக்கும். சரி, இந்த கென்ட்ரசனின் ஈக்குவேஷன் ஒரு தாங்கல் கரைசலுக்குரியது. பிள்ளைகள் அந்த ஈக்குவேஷனை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள், பார்க்கலாம் என்ன ஒரு தாங்கல் கரைசலுக்குரிய ஈக்குவேஷன். தாங்கல் கரைசலுக்கான ஈக்குவேஷனை பார்த்தால் pH, தாங்கல் கரைசலுடன் pH, pKa அந்த அமிலத்தின் pKa பிரமாணம், சக log உப்பின் கீழ் அமிலம், உப்பின் கீழ் அமிலம், இது ஹென்ட்ரசன் ஈக்குவேஷன். ஒரு தாங்கல் கரைசலின் pHஐ கணிப்பதற்குரிய சமன்பாடு இது. pH சமன் pKa log 10 salt over acid, இது தாங்கல் கரைசலுக்குரிய சமன்பாடு. இதே மாதிரி கவனியுங்கள், ஒரு மின்காரத்தையும் அதனது வெண்ணமில உப்பையும் கொண்ட கரைசலுக்குரிய சமன்பாடு pH என்ற இடத்துல POH வரும், pKa என்ற இடத்துல pKb வரும். உப்பு ஒன்றுதான், அமிலம் என்ற இடத்துல மூலம் வரும். அப்போ அதற்குரிய சமன்பாடு POH சமன் pKb ப்ளஸ் log 10 salt over base, அது மின்காரத்தையும் அதன் வண்ணமில உப்பையும் கொண்ட சமன்பாடு. இப்போ எங்களுக்கு இந்த சமன்பாடு தெரியும். உப்பு ஆசிட், இங்கே பாருங்கள், அந்த ரெண்டும் ஒரே கனவளவில் இருக்குது. அவை கனவளவு வெட்டுப்படம் 1.5 உப்பு உருவான உப்பு, 0.5 அங்கு எஞ்சி இருக்கிற அமிலம் 2 வீதம் 3, ஆகவே உப்பின்கள் அமிலம் 3 ஆகும். எனவே pH 5.48, pKa காண போனோம். நாங்கள் pKa கண்டாத்தான் காட்டின்ற வீச்சத்தை காணலாம். ப்ளஸ் log 10 உப்பின்கள் அமிலம் 3, உப்பின்கள் அமிலம் 3, 5.48 pKa log 3 குறிய டேபிள் 0.477 உண்டு. log 3 நீங்கள் பார்த்தால் 0.477 உண்டு. அது 2 டெசிமல் ஆக்கினால் 0.48 ஆகும். எனவே 5.48 pKa 0.48 அங்கால கழிக்கும் போது pKa 5, pKa 5 என்று சொன்னால் காட்டின் வீச்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். pKa சக உண்டு, pKa சக உண்டு. 5 ஒன்றை கழித்தால் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒன்றை கூட கழிக்கும்போது 4, கூட்டும்போது 6, அவை 4, 6 காட்டின் வீச்சமாகும். கவனம், அவை காட்டின் வீச்சம் pKa தெரிந்தால் 4 மாறும், விடையிலக்கம் 3 காட்டின் வீச்சம். இன்னொரு விதமாக இந்த கேள்வி எஸ்ஐயில் வந்தால், ஒரு மின்னமிலம் ஒன்றின் கூட்டப்பிரிவு மாறிலியை எங்கனம் பரிசோதனை மூலம் துணியலாம் என்றால் இதே பரிசோதனை எழுதுங்கள் பிள்ளைகள். இதே பரிசோதனை எழுதினால் உங்களுக்கு pKa வரும். pKa தெரிஞ்சால் Ka காணலாம். Ka
PKa சமன் மைனஸ் log 10 Ka. அப்போ PKaக்கு பதிலாக 5 போட்டால் மைனஸ் log 10 Ka. அவை Ka என்ற பெருமானம் 1/10 என்று வரும். பாருங்கள், பெர்சோனில் மின்னமலத்தின் Ka எவ்வாறு காணலாம் என்றாலும் இதே பெர்சோனு தான். மின்காரத்தின் KVய எவ்வாறு காணலாம் என்றாலும் இதே பெர்சோனு தான். காட்டியின் வீச்சத்தை எவ்வாறு காணலாம் என்றாலும் இதே பெர்சோனு தான். அவை கவனம், அவை விடை 3, 4, 6 இந்த காட்டியின் வீச்சமாகும். சரியோ? அப்போ பாருங்கள், 3வது விடை 4, 6 இந்த காட்டியின் வீச்சம். ஆகவே இந்த விடையில் 3வது விடை இந்த கேள்விக்கு சரியான விடையாகும். அடுத்த கேள்விக்கு நகர்வோம். பாருங்கள், உலர் கலவையானது மெக்னீசியம் கார்பனேட்டு, கல்சியம் கார்பனேட்டு ஆகியவற்றை மாத்திரம் ஒன்றுக்கொண்டு மூலர் வீதத்தில் கொண்டுள்ளது. 1:1 மூல் வீதம் சமன். கலவையில் 2 கார்பனேட்டும் இருக்குது, சம மூல் வீதத்திலே இருக்கின்றது. இக்கலவையின் குறித்த திணிவு வன்மையாக வெப்பமேற்றப்பட்ட போது 1.3 கிராம் திணிவு நட்டம் ஏற்பட்டது. வெப்பமேற்றப்பட்ட கலவையின் திணிவு யாது? பாருங்கள், ஒரு கலவையில் மெக்னீசியம் கால்சியம் கார்பனேட்டுகள் சம மூலர் வீதத்தில் காணப்படுகின்றன. கலவையை வெப்பமேற்றுகின்றோம். வெப்பமேற்றும் போது அந்த திணிவில் ஏற்பட்ட நட்டம் மட்டும் தந்திருக்கு. உங்களுக்கு இந்த கலவையில் ஆரம்ப திணிவு என்னென்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதில் கவனம், இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் இருக்கின்றது. கவனமாக பாருங்க. சம மூலர், இதை கணித முறையில் நீங்கள் செய்து குயிக்காக விடை எடுக்க பார்க்கணும். எக்ஸ் மூல் கல்சியம் கார்பனேட் என்றால் மெக்னீசியம் கார்பனேட்டும் எக்ஸ் மூல் ஆகும். 2வது வெப்ப பிரிகை. கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகை ஆவர்த்தன அட்டவணை மூலக கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகையை 4 வகைகளாக பிரித்து நீங்கள் படித்திருப்பீர்கள். லித்தியம் தவிர்ந்த கூட்டம் ஒன்றின் கார்பனேட்டுகள் வெப்பத்துக்கு பிரிகையடையாது. லித்தியம் கூட்டம் 2 பி குழு டி குழு கார்பனேட்டுகள் வெப்பத்துக்கு பிரியடைந்து அவற்றின் ஆக்சைட்டையும் CO2வையும் தரும். சில்வர் மேர்க்குரி என்பவற்றின் கார்பனேட்டுகள் ஆக்சைட்டையும் CO2வையும் தரும்போது ஆக்சைட்டுகள் உறுதி குறைவண்டபடியால் அவை மேலும் பிரிகையடைந்து உலோகம் O2 CO2 என்பவற்றை அங்கே தருகின்றன. அமோனியம் கார்பனேட்டு மணக்கு மூப்பு, அது முழுமையாகவே பிரியடைந்து அமோனியா CO2 நீராவி என்பவற்றை வெளியிலே கொடுத்து முற்றாக பிரியடைந்து விடும். எனவே இந்த 2ம் பிரியடையக்கூடிய கார்பனேட்டுகள் மெக்னீசியம் கால்சியம் ஒரே கூட்டத்தில் இருக்கிற கார்பனேட்டுகள் 2ம் ஆக்சைட்டாகவும் CO2ஆகவும் பிரியடையும். கூட்டம் 2ல் கார்பனேட்டுகளின் பிரிகை வெப்பத்தை நீங்கள் அவதானித்தால் கூட்டத்தின் வழியே அதிகரித்து செல்லும். BeCO3 100 குறைந்த வெப்பநிலையில் பிரியடையும். MgCO3 540 அளவில் பிரியடையும். கல்சியம் கார்பனேட் 800 தொடக்கம் 900 வெப்பநிலை வீச்சில் பிரியடையும். அடுத்தது SrCO3 1260 அந்த வீச்சத்தில் பிரியடையும். அது பேரியம் 1390 பிரியடையும். எனவே இந்த 2ம் பிரியடையக்கூடிய கார்பனேட்டுகள். விளைவுகள் அவற்றின் ஆக்சைட்டும் CO2வும் ஆகும். இதில் கவனமாக பாருங்க, இப்போ திணிவு நட்டம் வாயுப்பொருட்களால் தான் எங்களுக்கு உண்டாகின்றது. ஏற்கனவே உலர் கலவை நீராவி இருக்காது. அப்போ CO2 மட்டும்தான் இங்கிருந்து வெளியேறும். அப்போ CO2 தான் திணிவு நட்டத்துக்கு காரணம். அப்போ திணிவு நட்டம் என்று இங்கே குறிக்கப்பட்டது CO2 ஆகும். எனவே நாங்கள் இந்த வெப்ப பிரியக்குரிய சமன்பாட்டை பார்ப்போம். கால்சியம் கார்பனேட் திண்மம், கால்சியம் ஆக்சைடு திண்மம், CO2 வாயு. மெக்னீசியம் கார்பனேட் திண்மம், வெப்ப பிரிகை, மெக்னீசியம் ஆக்சைடு திண்மம், CO2 வாயு. சமமூல்கள். எனவே எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். அப்போ எடுக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட்டு மூலம் CO2 மூலம் சமன், எடுக்கப்பட்ட மெக்னீசியம் கார்பனேட்டு மூலம் வெளியேறிய CO2 மூலம் சமன். கலவை வன்மையாக வெப்பமேற்றப்பட்டது என்று குறிப்பிடும் போது அதுக்கு மேலே அது பிரியடைய மாட்டாது. கவனிங்க. எனவே மொத்த CO2 இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் 2x CO2 தான் மொத்தமாக இங்கே வெளிவந்திருக்கு. 2x மூல் CO2 வந்திருக்கு. எனவே உங்களுக்கு திணிவு நட்டம் தரப்பட்டிருக்கிறது கிராமில். அந்த மூளை நாங்கள் கிராமாக மாற்றுவதற்கு மூலர் திணிவால் பெருக்கணும். இப்போ 2x மூல் CO2 44 கிராம் மோல் -1. ஆகவே மூலும் பட்டுப்பட அவ்வளோ கிராம் என்று வரும்.
அப்போ திணிவு நட்டம் 1.32 இதை பேலன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் எக்ஸின் பெருமானம் 0.03 44 1.32 3 முறை. ஆகவே எங்களுக்கு இவ்வளவு மூல் வருவதை காணலாம். இந்த மூல் தான் கல்சியம் கார்பனேட்டின் மூல், இந்த மூல் தான் மெக்னீசியம் கார்பனேட்டின் மூல். எக்ஸ் தெரிந்தபடியால் மூல் தெரியும். அவை கல்சியம் கார்பனேட்டின் மூல் 100 கிராம் மோல் -1 அவை 2ஆல் பெருக்கிவிட்டால் கல்சியம் கார்பனேட் 1.5 கிராம், மெக்னீசியம் கார்பனேட்டும் அதே மூல் எக்ஸ் அதுக்கு 84 கிராம் மோல் -1 இதை பெருக்கிவிட்டால் 42 வரும், பெருக்கினால் 1.26 கிராம். அப்போ கலவையில் உள்ள கல்சியம் கார்பனேட்டு 1.5 கிராம், கலவையில் எடுக்கப்பட்ட இந்த மெக்னீசியம் கார்பனேட் 1.26 கிராம், மொத்த திணிவு ரெண்டையும் சேர்த்து கூட்டும்போது வரும் 2.76 கிராம். ஆகவே கலவையின் மொத்த திணிவு 2.76. அப்போ இந்த கல்குலேஷன் மாணவர்கள் நீங்கள் செய்வதற்கு மேத்தமெட்டிக்கல் முறையை பயன்படுத்துங்க. கார்பனேட்டுகள் பிரியடையும் என்று தெரிய வேண்டும். அதே நேரத்தில் திணிவு நட்டம் வாயு பதார்த்தம் ஆகிய CO2க்கு மட்டும்தான் பொருத்தமானது தெரியணும். அவை 2.76 கிராம் அதுக்குரிய விடையாகும். ரைட். அப்போ பாருங்கள், இக்கலவையில் கலவையின் திணிவு கிராமில் 2.76 கிராம், ரெண்டாவது விடை சரி. ரெண்டாவது விடை 2.76 கிராம் சரியான விடையாகும். அடுத்த கேள்வியை பாருங்கள். 25 பாக Cl MOH2 அரிதிற்கரையும் வெண்மின்பகு பொருள். ஒரு வெண்மின்பகு பொருள் கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடையக்கூடியதான் வெண்மின்பகு பொருள். கரைசலில் முழுமையாக அயனாக்கம் அடையக்கூடியவை. அரிதிற்கரையும் வெண்மின்பகு பொருள் ஒரு குறிப்பிட்ட அளவு கரையக்கூடியது. சரியோ? மின்பகு பொருள் pH 9 உடைய நீர்க்கரைசலில் MOH2 நிரம்பல் கரைசல். சரியோ? அதில் அப்போ பாருங்க, இந்த நிரம்பல் கரைசலுடைய pH 9 என்று தரப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த நிரம்பல் கரைசல் உள்ள Mg2+ அயன் செறிவு 2 × 10⁴ மோல் டெசிமீட்டர் -3 என்றும் தரப்பட்டிருக்கிறது. வெப்பநிலை 25 பாக C. MOH2 கரைதிறன் பெருக்கம் யாது? அப்போ KSP கரைதிறன் பெருக்கம் உங்களுக்கு காணும். அப்போ பாருங்கள், இந்த கரைதிறன் பெருக்கம் யாருக்கு நாங்கள் கணிக்கலாம் என்று சொன்னால் அரிதிற்கரையும் வெண்மின்பகு பொருட்களுக்கு தான் கரைதிறன் பெருக்கத்தை நாங்கள் காணலாம். ஒரு கரைதிறன் பெருக்கம் என்றால் என்ன விரைவிலக்கணம் என்றால் பாருங்கள், மாறா வெப்பநிலையில் அரிதிற்கரையும் வெண் மின்பகு பொருட்களின் நிரம்பல் கரைசலில் இதுக்கு மேலே கரையியலாது மேக்சிமம், அதான் அந்த நிரம்பல் கரைசல். மாறா வெப்பநிலையில் அரிதிற்கரையும் வெண் மின்பகு பொருட்களின் நிரம்பல் கரைசலில் சமநிலையில் காணப்படும் அயன்களின் மூலர் சரிவுகளின் வலுவேற்றிய பெருக்கமே கரைதிறன் பெருக்கமாகும். பாருங்கள், வெண்மின்பகு பொருட்களின் நிரம்பல் கரைசலில் சமநிலையில் காணப்படும் அயன்களின் மூலர் செறிவுகளின் வலுவேற்றிய பெருக்கம் கரைதிறன் பெருக்கமாகும். அப்போ MOH2 ஒரு வெண்மின்பகு பொருள், அரிதிற்கரைவது ஹைட்ரோக்சைட்டு, அதன் அயன்கள் M2+ம் OH- ஆகும். அப்போ நாங்கள் இங்கே என்னத்தை நாங்கள் காணணும் என்றால் KSPயை காணணுமாக இருந்தால் M2+ பேலன்ஸ் பண்ணும்போது 2OH- வரும். அப்போ KSP சமன் M2+ அயன் செறிவும் OH- அயன் செறிவின் வர்க்கமும் சேர்ந்து தான் KSPயை தரும். அப்போ விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. அவை இதுக்கான செய்கை முறையை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், முதலாவது pH 9, அந்த கரைசலில் OH- pH 9. இந்த pH 9 என்று சொன்னால் OH- அயன் செறிவை 2 வழிகளில் நீங்கள் காண்பதற்கு கற்றிருக்கிறீர்கள் பிள்ளைகள். ஒன்று, இந்த pHயில் இருந்து ஹைட்ரஜன் அயன் செறிவை நாங்கள் காணப்போகிறோம். pH சமன் சயலோக் H3O+O மோல் டெசிமீட்டர் -3. pH கணக்கேக்க ஹைட்ரஜன் அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் -3 யூனிட்டில் தான் இருக்கும். அதுக்காகத்தான் கீழே அந்த அலகு போடப்பட்டிருக்கிறது. எனவே இதை நாங்கள் போட்டால் 1 × 10⁹ ஹைட்ரஜன் அயன் செறிவு, அங்கே போட்டால் 10⁹ என்று வரும். ஆகவே இதற்குரிய pH 9 ஆகும். அங்கே 9 தரப்பட்டிருக்கு. அப்போ 9 என்று சொன்னால் ஹைட்ரஜன் அயன் செறிவு 1 × 10⁹. pH 9, ஹைட்ரஜன் அயன் செறிவு 1 × 10⁹. எங்களுக்கு தேவை OH- அயன் செறிவு தேவை. OH- அயன் செறிவை தான் நாங்கள் காண வேணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் 298 கெல்வினில் ஒரு சமன்பாடு படுத்தியிருப்பீர்கள். நீர்க்கரசல் எந்த நீர்க்கரசலாகவும் இருக்கலாம், தனியாக தூய நீர்க்கரசலாகவும் இருக்கலாம், அமிலக்கரசலாகவும் இருக்கலாம், காரக்கரசலாகவும் இருக்கலாம். எந்த கரைசலாக இருந்தாலும்
H3O+ செறிவு தர OH- செறிவு சமன் KW. இது நீங்கள் நிறுவியும் இருப்பீர்கள். எனவே இப்போது உங்களுக்கு ஹைட்ரஜன் அயன் செறிவு தெரியும். அதில் கொண்டு வந்து போட்டு நாங்கள் OH- அயன் செறிவை கணிக்கின்றோம். கணிக்கும்போது நீங்கள் எஸ்ஏயில் செய்தால் அலகுகள் பிரதானம். அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே அலகுகள் காட்டப்பட்டிருக்கிறது. MCQவில் நீங்கள் அலகு மனதில் வைத்துக்கொண்டு விரைவாக செய்ய வேண்டும். அவை OH- 10^5 அங்கே 10^9 14 அடுக்குகள் கழிப்படும். அவை 10^5 மோல் டெசிமீட்டர் -3. அப்போ இப்போ இந்த மெக்னீசியம் ஹைட்ரசைட் கொண்ட நிரம்பல் கரைசலில் OH- அயன் செறிவு 10^5. ஏற்கனவே கரைசலில் தரவில் தரப்பட்டிருக்கிறது Mg2+ அயன் செறிவு அங்கே தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள் 10^10^4 Mg2+. எனவே சமநிலையில் உள்ள Mg2+ செறிவு தெரியும். இப்போது கணிக்கப்பட்ட OH- அயன் செறிவு தெரியும். 10ஐயும் பார்க்கும். இதில் வர்க்கம் அங்கே உங்களுக்கு தெரியும் சமன்பாடு இதன் வர்க்கமாக அமையும். OH- OH- வர்க்கமாக வரும். இதன் அடிப்படையில் 1^10^5 வர்க்கம் நீங்கள் அதை கணிக்கும் போது 10^4 10^12 வரும். மொத்தம் 2^10^14. 1^10^5 வர்க்கம் 1^10^10 அங்கே 10^4 2^10^14 மோல்கனன் டெசிமீட்டர் -3. உங்களுக்கு தெரியும் இந்த MCQ விடியல் தெரியக்க வேறு அலகுகளும் தருவார்கள். நீங்கள் எப்போதும் இங்கே பிரதானம் நீங்கள் போகும்போது கூட்டி செல்லணும், அலகத்தான் கொண்டு செல்லணும், வேறு யாரும் அல்ல. அலகுடன் போனால் எப்போதும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக வரும். மேலும் இங்கே பாருங்கள், இதில் pH தந்தால் ஹைட்ரஜன் செறிவை கண்டு OH- அயன் செறிவை காண்ற முறையும் இருக்குது. நேரடியாகவே pH தந்தால் நாங்கள் OH- அயன் செறிவை காண்ற முறையும் இருக்குது. என்னென்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த H3O+ OH- KW என்பதைப் போல இந்த ரெண்டு பக்கம் லொக் எடுத்தால் pH சக POH சமன் PKW. கவனிங்க, pH சக POH சமன் PKW. இந்த சமன்பாட்டுக்கு இருபுறமும் லொக்கி எடுக்கும்போது pH சக POH சமன் PKW. pH 9 தரப்பட்டது. அப்போ pH சக POH சமன் PKW. KW 1^10^14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -9. அதிலிருந்து PKW கண்டால் -log10 KW 14 வரும். பாருங்கள், pH சக POH சமன் 14 எப்போது அந்த 25 பாசியில் வெப்பநிலை தராவிட்டால் இந்த தொடர்பு நாங்கள் pH சக POH சமன் PKW என்று மட்டும்தான் எடுக்கலாம். நாங்கள் 14 என்று எடுக்க இயலாது. 25 பாசி என்று தந்தால் மாத்திரமே அது 14 என கொள்ளலாம். எனவே pH அங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் POH காண வேண்டும் 14. அப்போ POH சமன் 14/9 5 வரும். அதிலிருந்து உடனடியாகவே நாங்கள் இந்த OH- அயன் செறிவு 1^10^5 நேரடியாக காணலாம். அது உங்களுக்கு சுகமாக இருந்தால் அந்த முறையாலே கணியுங்கள். கணித்து உங்களுக்கு அந்த பெருமானம் இவ்வளோ ஆகவே கருதனம் பெருக்கம் உங்களுக்கு அதனுடைய பெருமானம் 10^10^14 மோல்கனம் டெசிமீட்டர் -9 ஆகும். அந்த விடையை பார்த்துக்கொள்ளும். இனி அடுத்த கேள்விக்கு வருவோம். பாருங்கள், இலத்திரன் ஒன்றின் N=3 ml சயவுண்டு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது தவறானதாகும்? கவனம், கேள்வி தவறானது என்று வரைக்க அநேக மாணவர்கள் சரியானது கருதித்தான் பழக்கம் இருக்கின்றது. அப்போ நீங்கள் இதில் ஒரு கோடை உன்னிப்பாக பென்சிலால் போட்டு தவறானபடியே தெரிவு செய்யுங்கள். இலத்திரன் N=3 மூன்றாம் பிரதான சக்தி மட்டம். முதலாம் பிரதான சக்தி மட்டத்தில் S உபசக்தி மட்டம் மாத்திரம் காணப்படும். ரெண்டாம் பிரதான சக்தி மட்டத்தில் எஸ்ஸும் பியும் காணப்படும். மூன்றாம் பிரதான சக்தி மட்டத்தில் SPD இந்த மூன்றும் சேர்ந்து காணப்படும். அப்போ சக்தி 3s2 3p6 3d10 சக்தியின் நேர்வரிசையில் 3sக்கு பிறகு 3p 3க்கு பிறகு 3d கருவிலிருந்து தூரச் செல்லும் போது அவற்றின் சக்தி அதிகரிப்பதை. எனவே கவனியுங்கள், N=3 ml சயவுண்டு அவ 3. அப்போ SPD 3 இருக்கின்றது. இந்த ml என்பது காந்த சக்தி சொற்றெண்ணை குறிக்கும். L என்ன பெருமானமோ அதன் சயப்பெருமானத்திலிருந்து பூச்சியமூடாக சகப்பெருமானம் வரை உள்ள எல்லா பெருமானங்களையும் அந்த ml காந்த சக்தி சொற்றெண் எடுக்கும். S உபசக்தி மட்டுமென்றால் L0
எம்எல் சைவர் என்றதான் ஒரே ஒரு பிரமாணம். ஆகவே அதற்கு சை ஒன்று வராது. எஸ்ஓ சக்தி மட்டத்திற்கு எம்எல் சைவர் சை ஒன்றுக்கு வாய்ப்பில்லை. பிஓ சக்தி மட்டத்தை எடுத்தால் எல் ஒன்று, அதுக்கு எம்எல் 3 இருக்குது, சை ஒன்று சைவர் சக ஒன்று. எனவே இந்த தரப்பட்ட லத்திரன் பிஓ சக்தி மட்டத்தில் இருக்கலாம். ஏன் பிஓ சக்தி மட்டத்திலும் எல் சை ஒன்று பிரமாணத்தை எடுக்கும். இனி இந்த 3ஆம் பிரதான சக்தி மட்டத்தில் டியும் இருக்குது. இந்த டி எல்லின்ற பிரமாணம் 2, எஸ்ஸுக்கு எல்லின்ற பிரமாணம் சைவர், பிக்கு எல்லின்ற பிரமாணம் 1, டிக்கு எல்லின்ற பிரமாணம் 2. எனவே எம்எல் எடுக்கக்கூடிய பிரமாணங்கள் சை 2 சை 1 சைவர் சக 1 சக 2 ஆகும். எனவே டியுவ சக்தி மட்டத்திலும் இந்த லத்திரன் உண்டு, சை 1 உண்டு. எஃப் 3ஆம் பிரதான சக்தி மட்டத்தில் இருப்பதில்லை. அவை எஸ்பிடியில் இருக்கின்றது. எஸ்ஸில் சை 1 இல்லை, பியிலும் டியிலும் சை 1 இருக்கின்றது. ஆகவே கவனமாக பாருங்கள். அப்போ இந்த கூட்ட பாருங்கள், இவ்விலத்திரன் எஸ்ஓவிட்டலில் இல்லை. எங்களுக்கு தெரியுது சை 1 வந்தால் எஸ்ஓவி எம்எல் சைவர் என்றால்தான் எஸ்ஓவிட்டலில் இருக்கு. இல்லை, கவனம் தவறானது தான் கேட்டது. மாணவர்களெல்லாம் நாங்கள் இல்லை என்ற உடனே போட்டு நீங்கள் ஆய்வின் பின்னர் வருகின்ற இந்த விடய தெரிவு எடுத்தால் அநேக மாணவர்கள் சரியானது தான் போடுவார்கள். இவ்விதத்தின் பிஓவிட்டலில் மாத்திரம் இருக்கின்றது. இதை கவனிப்பாருங்கள். பியிலும் இருக்கலாம், டியிலும் இருக்கலாம். பிஓவிட்டலில் மாத்திரம் இருக்கும் என்பது தவறான விடை, புரிந்து கொள்ளுங்கள். இவ்விலத்திரன் சக அரை எண்ணம் கரங்கள் சக்தி சொற்றெண்ணை மாத்திரம் கொள்ள. ஒரு லத்திரனை பற்றி தான் இங்கே கதைக்கப்பட்டது. ஒரு லத்திரன் ஓவிட்டில் கறங்கும் போது ப்ளஸ் காவுக்கும் கறங்கும், மைனஸ் காவுக்கும் கறங்கும். எனவே இதில் ஒரு பொய்யான ஒன்று இருக்குது. இந்த மாத்திரம் என்பது தவறானது. இருக்கலாம், சக எண்ணம் கரங்கள் சக்தி சொற்றினை எடுக்கலாம் என்றால் சரி, ஆனால் மாத்திரம் என்பது இதுவும் தவறான விடை. அடுத்தது, இவ்விலத்திரன் டிஓவிட்டலில் இருக்கலாம். நாங்கள் சொன்னோம் பிஓவிட்டலிலும் இருக்கலாம், டிஓவிட்டலிலும் இருக்கலாம். அவை டியில் இருக்கலாம், சரியான விடை. எனவே இவர்கள் தவறானதான் கேள்வி. இதில் இல்லை, இருக்கலாம், ரெண்டும் சரியானது, இந்த ரெண்டும் தவறானது. பிசிக்குரிய விடை இலக்கம் 2 தவறானது. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் காட்டப்பட்டது. எல் எஸ் எம்எல் சைவர் தான், சை 1க்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு எல் டியிலும் எஃப்பிலும் பெறும் சை 1. அப்போ நாங்கள் ஏன் எஃப் எடுக்கவில்லை என்று கேட்டால் 3ஆம் பிரதான சக்தி மட்டத்தில் தனியாக எங்களுக்கு எல்லும் அதாவது டி இந்த 2 மட்டும்தான் இருக்கின்றது. பிஎம் டிஎம் தான் இருக்கின்றது. பிஎம் டிஎம் மட்டும்தான் இருக்கின்றது. அப்போ பாருங்கள், எஸ்பிடிஎஃப் பிடி இந்த 2 தான் இருக்குது. எஃப் இல்லாதபடியால் பிசி என்ற விட இலக்கம் 2 ஆகும். அதற்குரிய விட இலக்கம் 2 ஆகும். சரியோ? அப்போ பாருங்கள், அவை இதில் தவறான விடைகள் தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. இவ்விலத்திரன் பிஓவிட்டலில் மாத்திரம் இருக்கின்றது, பிழை, அது டியிலும் இருக்கலாம். இவ்விலத்திரன் சக அரை எண்ணம் கரங்கள் சக்தி சொற்றெண்ணை மாத்திரம் கொண்டுள்ளது, ஆகவே மைனஸ் காவாகவும் இருக்கலாம். சரியோ? ரைட். அடுத்த பாருங்கள், MCl2 உப்பு நீரில் கரைக்கப்பட்ட போது நிறமுடைய கரைசல் ஒன்று பெறப்பட்டது. இக்கரைசலுக்கு மிகையான NaOH சேர்த்த போது வீழ்வடிவு பெறப்பட்டது. எம்மாக இருப்பதற்கு பொருத்தமானது. பாருங்கள், முதலாவது அம்சம், பிள்ளைகள் நீங்கள் இதை அவதானிக்கணும். என்னென்னு சொன்னால் பாருங்க, நீரில் அப்போ குளோரைட்டுகள் நீரில் கரையுது. நீரில் கரையாத குளோரைட்டுகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். PbCl2 நீரில் கரையாத வெள்ள குளோரைட்டு, AgCl நீரில் கரையாத வெண்ணிற குளோரைட்டு, Ag2Cl2 நீரில் கரையாத வெள்ள குளோரைட்டு. அவை நீரில் கரையாத குளோரைட்டுகள். இங்கே இது கரைகிற குளோரைட்டு, அவை இதாகவும் இருக்கலாம். நிறமுடைய கரைசல், அடுத்த சொல்லு நிறம். கட்டாயம் இவை டீக்குழு மூலகங்கள் உடையதாக இருக்கும். டீக்குழு மூலகங்கள் நீர்க்கரைசல் நிறங்களை கொண்டிருக்கும். எனவே டீக்குழு மூலகங்கள் இங்கு இருக்கலாம். உதாரணமாக சட்டன் 2+ நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், சட்டன் 2+ நீர்க்கரைசலில் நிறம் இல்லை. Cu+ நீர்க்கரைசல் இருக்காது, இருந்தால் நிறம் இல்லை. ஸ்கேண்டியம் 3+ நீர்க்கரைசலில் நிறம் இல்லை. எனவே இவை மேறிய மூலகங்கள், நிறமுடைய மூலகம், நிறம். அந்த நிறத்தை கொண்டு தரப்பட்ட விடைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கோபால்ட், கேட்மியம், நிக்கல், காப்பர்
கோபால்ட் 2+ நீர்க்கரசலில் இளஞ்சிவப்பு நிறம் பிங்க் கலரை உடையது. கேட்மியம் 2+ அயன் இது நீர்க்கரசலில் நிறமற்றது. சிங் 2+ நிறமற்றது, கேட்மியம் 2+ நிறமற்றது. எனவே பிள்ளைகளே, நீங்கள் இந்த கேட்மியம் விட பியிலிருந்து வராது, அது கேட்மியம் வராது, ஏனென்றால் அது நிறமற்ற கரைசலை தோற்றுவிக்கும். அப்போ ACD இந்த மூன்றிலும் தான் உங்களுக்கு விடை இருக்கின்றது, பி விடைகள் வராது. பாருங்க, கரைசலை தோற்று NaOH சேர்த்த போது கவனியுங்கள். அப்போ கோபால்ட் 2+ பிங்க் கலர், NaOH சேர்த்த போது கோபால்ட் ஹைட்ரோக்சைட்டு வீழ்வடைவு பெற்றுக்கொள்ளப்படும். பிங்க் கலர் வீழ்வடைவு கோபால்ட் ஹைட்ரோக்சைட்டு பெற்றுக்கொள்ளப்படும். சரியோ, கவனம் பாருங்க. அப்போ இங்கே அது கோபால்ட் ஹைட்ரோக்சைட்டு வீழ்வடைவு பெற்றுக்கொள்ளப்படும். அது கவனிங்க, இந்த மிகையான NaOH சேர்க்கும்போது கரைந்து ஒரு கடும் நீல நிற கரைசலை தரும். அப்போ கோபால்ட் ஹைட்ரோக்சைட்டு பிங்க் கலர் அது மிகையான NaOHல் கரைந்து நீல நிற கரைசலை தரும். அப்போ இங்கே சொல்லப்பட்டது NaOH சேர்த்த போது வீழ்வடைவு பெறப்பட்டது. அப்போ நிச்சயமாக கோபால்ட்டும் இந்த விடையாக உங்களுக்கு வராது. பாருங்கள், ஏற்கனவே கேட்மியம் நிறமுடையதண்டு அதை நீக்கிவிட்டோம், நிறமற்றது. கோபால்ட் மிகையில் கரையும். அப்போ கோபால்ட் ஹைட்ரோக்சைடு இப்போது உங்களோட நியூ சிலபஸின் படி ஈரியல்பு தன்மையை காட்டக்கூடியது, அவை அது கரையக்கூடியது. நிக்கல் Na2+ நீர்க்கரசல் பச்சை நிறம். NaOH சேர்க்கும் போது நிக்கல் ஹைட்ரோக்சைடு பச்சை வீழ்வடிவு, அது மிகையான NaOHல் கரையாது. ஆகவே பாருங்கள், நிக்கல் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு மிகையான NaOHல் கரையாது. ஆனால் இந்த நிக்கல் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு மிகையான அமோனியா கரைசலில் கரையக்கூடியது. அமோனியா கரைசலில் கரைந்து கடும் நீலம் டீப் ப்ளூ என்று சொல்லப்படுகின்ற கடும் நீலன்ற சிக்கலை நிக்கல் நிறம், ஆனால் NaOHல் கரையாது. அவை NaOHல் கரையாத வீழ்வடிவு நிக்கல். கொப்பர் 2+ நீலன்ற கரைசல் நீர்க்கரசல், NaOH போடும்போது நீல வீழ்வடிவு, அதுவும் மிகையான NaOHல் கரையாது. பாருங்கள், நிக்கல் ஹைட்ரோக்சைடு பச்சை மிகையான NaOHல் கரையாது. செப்பு ஹைட்ரோக்சைடு நீலம், அதுவும் மிகையான NaOHல் கரையாது. கோபால்ட் ஹைட்ரோக்சைடு பிங்க் மிகையான NaOHல் கரைந்த நீல கரைசலை தரும். கேட்மியம் ஹைட்ரோக்சைடு கவனியுங்கோ, அது மிகையான NaOHல் கரையாது. ஆனால் நாங்கள் இங்கே தட்டுறோம், அது நீர்க்கரசல் நிறமுடையபடியால் கேட்மியத்தை தட்டுறோம். எனவே பாருங்கள், அப்போ இங்கே தாக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போ இது கோபால்ட் சிக்கலை உருவாக்குறது, Na2COOH4 நீலக்கரசல். இவை மூன்றும் கரையாத வீழ்வடிவுகள். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மூன்று விடையும் தானே வர வேணும் உண்டு. ஆனால் கேட்மியம் 2+ நிறமற்றது, அங்கே எங்களுக்கு நிறமுடைய கரைசல் கேட்மியம் தட்டுப்படுவது விடை. அவை சரியான விடை எங்களுக்கு இதில் சியும் டியும் மட்டும்தான் சரியான விடை. ஆகவே இந்த பி இதில் வராது, சியும் டியும் சரியான விடை. கேட்மியம் நிறமுடைய கரைசல், ஆகவே நிறமற்ற கரைசல் நிறமுடைய கரைசல் என்று சொல்லப்பட்டது. விடை எங்களுக்கு சரியான விடை எங்களுக்கு சியும் டியும். மூன்றாவது விடை தான் சரி, சரியான விடை மூன்றாவது விடை சரி. சரியோ, ஆகவே சியும் டியும் தான் இதுக்கு சரியான விடை. கேட்மியம் அது நிறமற்றபடியால் அந்த விடயங்களுக்கு வராது. ஆகவே சியும் டியும் சரியான விடை. இனி அடுத்த கேள்வியை பாருங்கள். முதலாம் கூற்று, கால்சியம் நைட்ரைட்டு நீருடன் தாக்கமடைந்து அம்மோனியா வாயுவை வெளியேற்றும். இந்த கால்சியம் நைட்ரைட்டு 2 வழிகளில் கால்சியம் நைட்ரைட்டு பெற்றுக்கொள்ளப்படும். ஒன்று கவனியுங்க, ஒரு வழி கால்சியத்தை நேரடியாக நைட்ரசனுடன் தாக்க முறையை செய்து கால்சியம் நைட்ரேட்டை பெறலாம். கால்சியம் நேரடி நைட்ரசனின் தாக்கம் கால்சியம் நைட்ரேட்டை பெறலாம். கூட்டம் 2ல் பொதுவாக எல்லா மூலகங்களுமே நேரடி நைட்ரசன் தாக்கத்தில் கால்சியம் நைட்ரேட்டை தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் கூட்டம் 2 மூலகங்கள் அமோனியாவுடன் சேர்த்து வெப்பமேற்றும் போதும் நைட்ரேட் தான் உருவாகும். கால்சியம் அமோனியா வெப்பம் Ca3N2, மெக்னீசியம் அமோனியா வெப்பம் Mg3N2, கால்சியம் நைட்ரசன் வெப்பம் Ca3N2, மெக்னீசியம் நைட்ரசன் வெப்பம் Mg3N2. கூட்டம் ஒன்றில் லித்தியம் மெக்னீசியத்துடன் மூலவிட்ட தொடர்பாக இருக்கின்ற காரணத்தினால லித்தியம் நைட்ரசன் வெப்பம் Li3N, லித்தியம் அமோனியா வெப்பம் Li3N. ஆகவே கவனமாக பாருங்கள், கால்சியம் நைட்ரேட்டு நீருடன் தாக்கமடைந்து அமோனியா வாயுவை வெளியேற்றும்.
இந்த கல்சியம் நைட்ரேட் உப்பில் கல்சியம் 2+ம் N3- ஆக இருக்குது. N3- இருக்கின்றது. நீரில் HOH H டெல்டா+ ஏற்ற முடியாது இருக்குது. எனவே இந்த N- அயன்கள் நீரிலிருந்து H+ அயன்களை வீரமாக கவர்ந்தெழுப்பதால் அமில மூலத்தாக்கம் நீர் அமிலமாகவும் N3- அயன்கள் மூலமாக தொழிற்படுவதால் அவை அமோனியா விடுவிக்கப்படும். அப்போ பாருங்கள், கல்சியம் நைட்ரைட்டு நீருடன் தாக்கமடைந்து அமோனியா வாயுவை வெளியேற்றும். சரியான விடை அமோனியா வெளியேற்றப்படும். 2ஆம் கூற்று, நீர் இத்தாக்கத்தில் அமிலமாக தொழிற்படும். இப்போ நான் சொன்னான் N3- நீர் H+ டெல்டா+. எனவே இந்த H+ N3- வழங்குவதன் மூலம் அமில மூலத்தாக்கம். நைட்ரைட் அயன் N3- மூலமாகவும் நீர் அமிலமாகவும் தொழிற்படுகிறது. அவர் கல்சியம் நைட்ரேட்டு நீருடன் தாக்கமடைந்த அமோனியா வாயுவை வெளியேற்றும். சரியான விடை நீர் இத்தாக்கத்தில் அமிலமாக தொழிற்படும். சரியான விடை அமிலமாக தொழிற்பட்டு அது H+ஐ அங்கே வழங்குவதால் தான் அமோனியா வெளியேறுகின்றது. சரி அதுக்குரிய விளக்கத்தையும் பெறலாம். இங்கே பாருங்கள், இதுதான் தாக்கம். கல்சியம் நைட்ரைட்டு நைதரசன் COH2 அமோனியா நீர் H+ஐ N3- வழங்குது. நீர் டெல்டா+ N3- அமில மூலத்தாக்கம். ஆகவே சரியான கூற்றும் இதுதான். இது அமிலமாக தொழிற்படுவதால் தான் அமோனியா வருகிறது. விடை இலக்கம் 1 அதுக்கு சரியான விடை. ஆகவே விடை இலக்கம் 1 இத்தாக்கத்துக்கு சரியான விடையாகும். அடுத்து பாருங்கள், 8வது கேள்வி. சரியோ பாருங்கள். முதலாம் கூற்று, அசிட்டிக் அமிலத்தின் கொதிநிலை மெதனாலின் கொதிநிலையிலும் உயர்வாகும். அசிட்டிக் அமிலம் CH3 C டபுள் பாண்டோ OH OH கூட்டம் இருக்குது, C டபுள் பாண்டோ காவனம் இருக்குது. எனவே இந்த அசிட்டிக் அமிலத்தில் ஐதரசன் பிணைப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஐதரசனானது புளோரினுடன் அல்லது ஒட்சனுடன் அல்லது நைதரசனுடன் இணைந்திருக்கும் போது ஐதரசன் பிணைப்பை உருவாக்கும். எனவே இந்த ஐதரசன் பிணைப்பு 2ஆம் நிலை இடைத்தாக்கங்களில் வலிமை கூடிய ஒரு பிணைப்பாகும். அவை அசிட்டிக் அமிலத்தில் C டபுள் பாண்டோவிலும் ஒரு ஐதரசன் பிணைப்பு இருக்கும், OH கூட்டத்தில் உள்ள ஓவிலும் ஒரு ஐதரசன் பிணைப்பு இருக்கும், Hலும் ஐதரசன் பிணைப்பு இருக்கும். ஆகவே அதிகளவு ஐதரசன் பிணைப்புகள் அசிட்டிக் அமிலத்தில் காணப்படும். ஆகவே அதன் ஆனால் மெதனால் ஒரு ஆல்கஹால், அதில் OH கூட்டம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அசிட்டிக் அமிலத்திலும் OH இருக்குது, மெதனாலிலும் OH இருக்குது. இங்கேயும் ஐதரசன் பிணைப்பு இருக்கும். ஆனால் C டபுள் பாண்டோவில் காணப்படுகின்ற ஐதரசன் பிணைப்பு கூட. மேலும் லண்டன் கலை விசைகளை இங்கே நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஐதரசன் பிணைப்புகள் ஐதரசனானது புளோரினுடன் இணைந்திருக்கும் போதும் அல்லது ஒட்சனுடன் இணைந்திருக்கும் போதும் அல்லது நைதரசனுடன் இணைந்திருக்கும் போதும் காணப்படும். எனவே இங்கே அசிட்டிக் அமிலத்தில் ஐதரசன் ஓவுடன் இணைந்து காணப்படுகின்றது. எனவே அங்கே ஐதரசன் பிணைப்புகள் காணப்படும் வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி C டபுள் பாண்டோ காவன், அது இன்னொரு அசிட்டிக் அமில மூலக்கூறில் உள்ள HO கூட்டத்திலே ஐதரசன் பிணைப்பு ஏற்படுத்தும். எனவே தான் அசிட்டிக் அமிலத்தில் ஐதரசன் பிணைப்புகளின் எண்ணிக்கை 3 இடங்களில் காணப்படுகிறது. OHல் உள்ள Hல் காணப்படுகின்றது, OHல் உள்ள Oவில் காணப்படுகின்றது. C டபுள் பாண்டோ மூலம் இன்னொரு மூலக்கூறில் உள்ள Hஉடன் ஐதரசன் பிணைப்பை ஏற்படுத்தும். ஆகவே ஐதரசன் பிணைப்பு இங்கு வலுவான நிலையில் காணப்படும். மெதனாலிலும் ஐதரசன் பிணைப்பு, மெதனாலிலும் OH கூட்டம் இருக்குது, ஐதரசன் பிணைப்பு இருக்குது மெதனாலில். ஆனாலும் ஐதரசன் பிணைப்புகள் எண்ணிக்கை அசிட்டிக் அமிலத்துக்கு கூட. அவை அசிட்டிக் அமிலத்தில் கூட ஐதரசன் பிணைப்புகள் காணப்படும். இங்கே லண்டன் கலை விசை மெதனாலிலும் இருக்குது, அசிட்டிக் அமிலத்திலும் இருக்குது. ஆனாலும் இங்கு மெதனாலின் கொதிநிலை உயர்வானது. சரியான விடை அசிட்டிக் அமிலத்தின் ஐதரசன் பிணைப்பு காணப்படும். ஆனால் மெதனாலில் லண்டன் கலை அதுவும் சரியான விடை. இதுக்கான காரணம் மேலதிக ஐதரசன் பிணைப்புகள் உண்டு மெதனாலிலும் பார்க்க என்பது இருக்க வேண்டும். 2 விடையும் சரி. அவை அதுக்குரிய விடை இலக்கம் 2 ஆகும். பாருங்க, முதலாம் கூட்டு பீனால் CH3Cl FeCl3 இந்த சேர்வையை தருகின்றது என்று போடப்பட்டிருக்கிறது. ஃபீனால் OH கூட்டம் பென்சின் வளையத்தில் இருந்தால் மிக வன்மைப்படுத்தும் ஓதோபரா வழிகாட்டியாக தொழிற்படும். அப்போ நாங்களெல்லாம் யோசிப்போம் FeCl3 இருக்க 3 இடத்திலும் மெதைல் கூட்டம் பெறலாம் என்று. ஆனால் இந்த ஃபீனோலில் இருக்கிற Fe3+ சிக்கல் அயனை உருவாக்கி ஓவில் ப்ளஸ் ஏற்றம் வருவதால் அந்த மிக ஏவப்படுத்தும் இயல்பு ஃபீனோலுக்கு அற்றுப்போகின்றது Fe3+ முன்னிலையில். எனவே இந்த காம்பவுண்ட் உருவாகாது.
அடுத்தது OH கூட்டம் பென்சீன் வளையத்தில் இணைந்திருக்கும் போது ஏவப்படுத்தும் ஓதோபரா வழிகாட்டி. அது சரி, ஆகவே மிக ஏவப்படுத்தும் வழிகாட்டி தான். ஆனால் Fe3+ சிக்கலைனை உருவாக்குவதால் அந்த இயல்பு இல்லாமல் போகின்றது. அவை பிழையும் சரியும். அதுக்குரிய விடை நீங்கள் அதுக்கு நீங்கள் விடையை பார்க்கலாம். 2ஆம் கூற்று அதுக்கு சரியானது. பாருங்கள், அப்போ விடை இது பிழையான விடை. 2ஆம் கூற்று மாற்றமே அதுக்கு சரியான விடையாகும். கடைசி கேள்வி 1ஆம் கூற்று AlCl3 MgCl2 கூடிய பங்கட்டுவல் இயல்புடையது. அடுத்தது 2ஆம் கூற்று பருமன் என்பன சிறிதாகும். இவங்கள் AlCl3 தான் பங்கட்டுவல் சிறப்பியல்பு கூட இருக்குது. ஏனென்று சொன்னால் சார்ஜ் கூட, சைஸ் சின்ன, குறைந்த பருமனும் கூடிய ஏற்றமும் இருக்கும்போது அது அணியின் இலத்திரனை தன்மீது கூட கவரும். இதனால் பங்கட்டுவல் தன்மை கூடும். எனவே Al3+ல் Mg2+ கூடிய ஏற்றமும் குறைந்த பருமனும் இருக்கிறபடியால் Al3+ Cl- உள்ள இலத்திரன் முகிலை தனக்கே கவர்ந்து பங்கட்டுவல் சிறப்பியல்பு கூடும். ஆகவே AlCl3 MgCl2 கூடிய பங்கட்டுவல் இயல்புடையது. சரியான விடை 2ஆம் கூற்று பருமன் சின்னன் சரி, ஏற்றமும் சரி. ஆகவே கூடிய முனைவாக்கும் என்பதும் சரி. ஆகவே அதற்குரிய விடை எங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டும் சரி, விடை ஒன்று அதுக்கு சரியான விடையாக இருப்பதை நாங்கள் காணலாம். பிள்ளைகளே, நீங்கள் இப்போ இந்த பயிற்சிகளை எல்லாம் இப்போ பார்த்திருப்பீர்கள். மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து MCQ கேள்விகளை உரிய நேரத்தில் குயிக்கான முறையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவ்வளவு செய்து உங்களோட பரீட்சையில் நீங்கள் மிக வெற்றி பெற வேணும் என வாழ்த்தி கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.